ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. கள்ளக்குறிச்சியில் திமுக கவுன்சிலரின் ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட தம்பதியை தாக்கிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட அம்மன் நகரில் முருகேசன் ராதா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றிய முருகேசன் ஓய்வு பெற்ற நிலையில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே இருந்து வருகிறார். முருகேசனின் வீட்டின் அருகே 1வது வார்டு திமுக நகராட்சி கவுன்சிலரும் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளருமான ரமேஷ் என்பவர் வசித்து வருகிறார். அவரது வீட்டில் அடிக்கடி நாய் குறைப்பதாகவும் அடிக்கடி சத்தம் போடுவதால் இரவில் தூங்க முடியவில்லை என்றும் ரமேஷிடம் முருகேசன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் முருகேசனுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் தனது ஆதரவாளர்கள் 5 பேருடன் போதையில் சென்ற ரமேஷ் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட முருகேசன் மற்றும் அவரது மனைவியை பயங்கர ஆயுதங்களை கொண்டு சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதில் படுகாயமடைந்த தம்பதியினரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. பின்னர் முருகேசனின் மனைவி கொடுத்த புகாரின் பேரில் ரமேஷ் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். ஏற்கனவே திமுக கவுன்சிலரான ரமேஷ் மீது அளவுக்கு அதிகமான ஏரி மண் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு இருக்கும் நிலையில் இப்போது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவரை போதையில் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.